Hello students, welcome back to English Maths Academy. இது 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability, Exercise 8.3, question number 4. A coin is tossed thrice. What's the probability of getting two consecutive tails? பார்க்கலாமா? Okay students, என்ன கொடுத்திருக்காங்க? A coin is tossed thrice. So இதோட sample space என்ன? Sample space S equal to HHH, HHT, HTH, THH. இந்த ஃபர்ஸ்ட் 4 எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது போல் 3 ஹெச் போட்டுக்கோங்க. அடுத்ததா இந்த லாஸ்ட் ஒன்றை டீயாக மாற்றுங்க, தென் மிடில் டீயாக மாற்றுங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன்றை டீயாக மாற்றுங்க. டோட்டலாக 4 கிடச்சிரும். அடுத்ததா இதை அப்படியே ரிவர்ஸ் எழுதிடலாமா? அதாவது ஹெச் எல்லாம் டீயா, டீயை வந்து ஹெச்சாக மாற்றி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இதை மாற்றிக்கலாமா? ஹெச் டிடி, டிஹெச்டி, டிடிஹெச் அண்ட் டிடிடி. Therefore, n of s equal to 8. ஓகே, அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 consecutive tails? இப்போ ஈவெண்ட் என்னவா எடுத்துக்கலாம்? கெட்டிங் 2 consecutive tails எழுதிக்கலாமா? லெட் A be the event of getting 2 consecutive tails. That is A equal to, இப்போ 2 consecutive tails அப்படி என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இந்த ஈவெண்ட்டை பாருங்க, ஹெச்சுக்கு அடுத்து தொடர்ந்து 2 டெய்ல்ஸ் இருக்கு இல்லையா, இது போல் இருந்தால் தான் என்ன சொல்லுவாங்க? 2 consecutive tails. அப்போ இது வருமானா வராது, ஏன்னா இன்பிட்வீனில் ஹெச் இருக்குது. இது வருமா? கண்டிப்பாக வரும். அதே போல் இது நம்ம 3 டெய்ல்ஸ் இருந்தாலும் ஒன்லி 2ன்னு சொல்லலை. அதனால் என்ன பண்ணலாமா? இதே எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கன்சிடர் பண்ணலாம், அல்லது லாஸ்ட் 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எதை எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஹெச் டிடி, அடுத்து டிடிஹெச், லாஸ்ட்டாக டிடிடி. Therefore, n of A equal to 3. Now, probability P of A equal to n of A by n of S. இதான் ஃபார்முலா இல்லையா? ஈக்குவல் டு where n of A equal to 3 divided by n of S equal to 8. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப எளிமையான கொஸ்டின், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, bye.